வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவில் அமைந்துள்ள 0.5 ஹெக்டேர் மக்களின் விவசாய காணிகளை விமானப்படையினருக்கு ஒருபோதும் வழங்க அனுமதிக்க முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயம் செய்து கொண்டிருக்கு. அந்த காணியில பிறகு திரும்ப விமானப்பட கேட்கிறேன். அது பொருத்தமற்ற ஏற்கனவே 190 ஏக்கர் அளவில் இன்னும் விட கிடக்குது. அந்த மக்களுக்குரிய கொடுவிட வேண்டிய காணி திரும்ப விமானப்படம் கேட்கிறேன். இது பயிற்சி செய்கிற காணிய கூட விமானப்பட இப்ப யாரோட சண்டை பிடிக்க போகுது? விமானப்பட சண்டை தான் முடிஞ்சது. இப்ப மக்கள் திரும்ப காணி வேணும்னா நாங்கள் யார்கிட்ட போகுது? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருத்துவமனையில் இருந்து நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பொது சொத்துக்களை சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட மறுகணமே உடலில் ஏற்பட்ட சுகவீனத்தினால் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எல்லையாபத்து பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவி உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். வவுனியாவில் இருந்து அனுராதபுரத்திற்கு கண்ணாடி ஏறிச் சென்ற லொரி வீதியை விட்டு விலக்கி அருகிலுள்ள பாலத்தின் தடுப்பு வேலியில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 10 வயது பாடசாலை மாணவியொருவரும் 27 வயது இளைஞரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இளைஞர் லோரியின் உதவியாளராக இருந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி ஏனையின் வீதியின் பெரந்தன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து மீது டிப்பர் வாகனம் ஒன்று மோதி தள்ளியதாகவும் அதன் பின் டிப்பருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் டிப்பருடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட 2000 ரூபாய் புதிய நினைவு நாணயத்தாள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நினைவு தாள் கையளிக்கப்பட்டுள்ளது. புழக்கத்திற்கான நினைவு நாணயத்தாளாக இது வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 5வது நினைவு நாணயத்தாள் ஆகும். களனி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவரை பகிர்வதைக்குட்படுத்திய அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் 4 மாணவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்களான பல்கலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை ஸ்கேனர் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. பல அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே கைரேகை ஸ்கேனர் பொருத்தப்பட்டிருந்தாலும் இதுவரை இந்த முறையை சிலர் பின்பற்றுவதில்லை என அமைச்சர் AHMS அபேரத்ன தெரிவித்துள்ளார். கைரேகை ஸ்கேனர்களை அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிமுகப்படுத்துவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அது ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு வசதியான செயல்முறை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு மாணிக்க பிள்ளையார் ஆலய வளாகத்தில் உள்ள மாமரத்தில் நபர் உயிர் மாய்த்து தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் குரவில் உடையார்கட்டு பகுதியை சேர்ந்த கந்தசாமி தர்ஷன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.